இருக்கிறோம். எல்லா சூறாக்களையும் அதனுடைய தகவல்களையும் சிறப்புகளையும் தனித்த தன்மைகளையும் அறிந்து கொள்ள வேண்டும் என்று நாம விரும்பணும் என்று சொன்னா அதுக்கு மாத கணக்கில் ஒவ்வொரு சூறா சம்பந்தமாக ஆய்வு செய்யறது நாள் நிறுத்துறோம். அதனால தேவைப்படக்கூடிய இதை மாத்திரம் இத்தோடு நாம நிறுத்திக் கொள்வோம். சூறாக்கள் சம்பந்தப்பட்ட செய்தி என்ன இன்னும் நாள் நெருங்கிருச்சு, இன்னும் 10 நாளுக்குள்ளதான் இருக்குது. நிறைய தகவல்கள் இருக்கிறது. கொஞ்சம் அதிகமாக வேகமாக நாம பார்க்க வேண்டி இருக்கிறது. அடுத்து நாம குர்ஆன்ல தெரிந்து கொள்ள வேண்டிய இன்னொரு ஒரு சிறிய செய்தி என்ன செய்தினா, குர்ஆனை வாசிக்கும் போது ஏற்படக்கூடிய சந்தேகங்களை தானே பார்த்துட்டு வரோம். வாசிக்கும் போது ஏற்படுற இன்னொரு சந்தேகம், சில சூறாக்களுடைய துவக்கத்தில் அலிஃப் லாம் மீம், அலிஃப் லாம் ரா, ஹாமீம், காஃப் ஹா யா ஐன் சாத், தாசீன் தாசீம் மீம், இப்படி எல்லாம் குர்ஆனுடைய தனித்தனி எழுத்துக்கள் இருக்குல்ல, எழுத்துக்களை போட்டு 2 எழுத்து 3 எழுத்து 5 எழுத்து இந்த எழுத்துக்களை போட்டு குர்ஆனுடைய அத்தியாயத்தை அல்லாஹ் துவக்கி இருக்கிறான். எழுத்துக்களுக்கு ஏதாவது அர்த்தம் இருக்குதா அப்படின்னா, தனித்த எழுத்துக்களுக்கு எப்பவுமே அர்த்தம் இருக்காதுல்ல. ஒரு மொழினா ஒரு 2 எழுத்து 3 எழுத்து சேர்ந்து ஒரு வார்த்தையாக உருவாகும் பொழுதுதான் ஒரு அர்த்தம் கொடுக்கும். மானா நீனா அப்படின்னா தனியா மாவனாவுக்கு அர்த்தம் இல்ல, நீ என்னாவுக்கு அர்த்தம் இல்ல, தாவனாவுக்கு அர்த்தம் இல்ல. எல்லாத்தையும் சேர்த்து மா நீ தா இன் அப்படின்னா மனிதன் ஒரு அர்த்தம் கொடுக்கும், கடவுள் ஒரு அர்த்தம் கொடுக்கும். தனித்தனி எழுத்துக்களுக்கு அர்த்தம் கிடையாது. ஆனா நம்ம அலிம்சமர் சொல்லுவாங்க, அவங்களுடைய அந்த மேதாவித்தனத்தை பறைசாற்றுறதுக்கு போய் டவுட் ஏதாவது கேள்வி கேட்டு பாருங்க. உனக்கு அலிஃபுக்கு அர்த்தம் தெரியுமா? திருமணி என்ன அர்த்தம் சொல்லணும்? ஒரு அர்த்தம் கிடையாது. அலிஃபாக்கு என்ன அர்த்தம்? அலிஃப்னா அது ஒரு எழுத்து, ஆனா ஒரு எழுத்து. ஆவுக்கு அர்த்தம் தெரியுமா உனக்கு? காவுக்கு அர்த்தம் தெரியுமா? என்ன இருக்கு? ஒண்ணும் இல்லையே. தனித்த எழுத்துக்களுக்கு அர்த்தம் கிடையாது. ஆனா குர்ஆன் எல்லாம் பயன்படுத்துறாங்க. ஏன் அப்படின்னா, சில பேர் அவங்களுடைய யூகத்துல குர்ஆன்ல இருந்து அதுக்கு பதில் சொல்லல, ஹதீஸ்ல இருந்து பதில் சொல்லல, அவங்களுடைய யூகத்தை மையமாக வைத்து சில அவங்களா சில கருத்துக்களை சொல்லி வச்சிருக்கிறாங்க. தஃசீர் குர்ஆன் விளக்குடைய நூல்களை எடுத்து பார்த்தால் சில பேர் சொல்றாங்க, அல் அலிஃபு மினல்லாஹ், அல்லாஹ்ங்கிற வார்த்தையில இருக்கிற முதல் எழுத்து அலிஃபு, அதனால தான் அலிஃப் எடுத்தான். ஒல் லாமு மின் ஜிப்ரீல், ஜிப்ரீல்ல இருக்குல்ல லாமு, ஈல் கடைசியில் முடியல இல்லு, அந்த லாமு தான் அலிஃப் லாம்ல இருக்க 2வது லாமு. ஒல் மீமு மின் முஹம்மது, முஹம்மதுல மீம் இருக்குத ஃபர்ஸ்ட் எழுத்து, அந்த மீமு தான் இந்த அலிஃப் லாம் மீம்ல வர்ற மீமு. அல்லாஹ்ல வர்ற அலிஃபு, லாம்ல வர்ற மீம், ஜிப்ரீல்ல வர்ற லாமு, முஹம்மதுல வர்ற மீமு. இத போட்டு அல்லாஹ்விடம் இருந்து ஜிப்ரீல் வழியாக முஹம்மதுக்கு வந்த வேதம், இதுதான் இதுக்கு அர்த்தம். இதுக்கு ஏதாவது ரசூலுல்லாஹ் சொன்னாங்களா? ரசூலுல்லாஹ் எதுவும் சொல்லல. வேற ஏதாவது குர்ஆன்ல விளக்கம் இருக்குதானா? இல்ல. இவங்களா இது மாதிரி ஆளுக்கு அலிஃபுக்கு ஒண்ணு, லாமுக்கு ஒண்ணு, மீமுக்கு ஒண்ணுன்னு அவங்களுக்கு என்னெல்லாம் தோணி இருக்கோ அதெல்லாம் சொல்லி வச்சிருக்கான். ஆனா உண்மையில இந்த அலிஃப் லாம் மீமுக்கு தனித்த இந்த சொற்களுக்கு தனித்து எந்த அர்த்தமும் கிடையாதே ஒழிய, அல்லாஹ் ஏன் இறக்கி வச்சானா அதனுடைய நோக்கமே வேற, அர்த்தம் நிறைய கிடையாது. ஆனா அல்லாஹ் அர்த்தம் இல்லாத சொல்லிவிட்டானா, பயனில்லாத வார்த்தைகள் எல்லாம் பேசிட்டானா, அப்படி குர்ஆன்ல எதுவும் பேச மாட்டான். எந்த வார்த்தையும் உபயோகம் இல்லாம இருக்கவே செய்யாது, உபயோகத்தோட தான் இருக்கும். அப்ப எதுக்கு அல்லாஹ் இருக்கணும்? அந்த காலத்து மக்களிடத்துல ஒரு பழக்கம் உண்டு. நல்ல இலக்கியங்கள், நல்ல கவிதைகள் புனைவார்கள். கவிதைகள் எழுதிவிட்டு இலக்கியங்கள் எழுதிட்டு அந்த இலக்கியங்களை சவால் விடுவாங்க. பத்தியா எவ்வளவு சூப்பரா எழுதியிருக்கிற, கொண்டு வா பார்க்கலாம், இது மாதிரி எழுதி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லும் பொழுது நல்ல இலக்கியங்களை எழுதக்கூடியவர்கள் துவக்கத்துல இந்த அரபி மொழியில இருக்கிற தனித்தனி எழுத்துக்களை போட்டு காட்டுவாங்க. இந்த எழுத்து அலிஃப் உனக்கு தெரியுமில, லாம் உனக்கு தெரியுமில, மீம் உனக்கு தெரியுமில, உனக்கு தெரிஞ்ச அலிஃபையும் லாமையும் மீமையும் காஃபையும் ஹேயையும் போட்டுதான் இந்த புக் எழுதி இருக்கிற. உனக்கு இந்த எழுத்துலாம் தெரியும், உனக்கு தைரியம் இருந்தா அதே மாதிரி நீ இன்னொரு புக்கு கூட பார்க்கலாம். சவால் விடுவதற்காக வேண்டி உனக்கு தெரியுமில இந்த எழுத்துலாம், உனக்கு தெரிந்த இந்த எழுத்துக்களை வைத்துத்தான் இந்த கவிதையை நான் உருவாக்கி இருக்கிறேன், முடிஞ்சா நீ கொண்டு வா பார்க்கலாம் என்று சவால் விடுவதற்காக ஸ்டார்டிங்ல இப்படி எழுத்துக்களை போடுற பழக்கம் ஒன்று அன்றைய அறிவியலிடம் இருந்துச்சு. அல்லாஹ் அதே ஸ்டைல ஃபாலோ பண்ணும். எந்த ஸ்டைல? அந்த மக்களிடத்தில் என்ன ஸ்டைல் இருந்துச்சோ குர்ஆனும் சவால் விடுதல, இது மாதிரி புக்க கொண்டா, இது மாதிரி வேதத்தை கொண்டான்னு சவால் விடுதல, அந்த சவாலை இந்த எழுத்துக்கள் மூலமா உலகத்துக்கு சொல்றான். உனக்கு தெரியுமில்ல இந்த எழுத்து, உனக்கு தெரிஞ்ச எழுத்தை வச்சுதான் இந்த புக், இந்த வேதம் வந்திருக்குது, இதுல உனக்கு டவுட் இருந்தா இது மாதிரி ஒண்ணு கொண்டு வந்து பார்க்கலாம் என்று கேள்வி எழுப்புகிறான், சவால் விடுகிறான். அந்த மக்களுடைய பழக்கத்தில் இருந்ததை அல்லாஹ் கடைபிடித்தாலே ஒழிய தனித்து இதற்கென்று வேறு எந்த அர்த்தங்களும் கிடையாது. இன்னும் சொல்வதாக இருந்தால்
இதுக்கு இப்படி ஒரு அர்த்தம், இப்படிப்பட்ட ஒரு நோக்கம் கிடையாது என்று சொன்னார். இப்படி எல்லாம் தனியை எடுத்து போட்டு சவால் விடக்கூடிய பழக்கம் அந்த மக்களிடத்துல இல்லைன்னு வச்சுக்குவோம். பார்த்த உடனே தெரியும் என்னடா இது அர்த்தமில்லாத எடுத்து போட்டு குர்ஆன்ல இறங்கி இருக்கு. பார்த்த உடனே சந்தேகம் வரும். சந்தேகம் வந்தா அவன் என்ன செஞ்சிருப்பாங்க, அந்த காலத்து காபிர்கள் குர்ஆன் சூனியம் வைக்கப்பட்டுச்சு, குர்ஆன் நபிகளாயத்துடைய உளறலு, குர்ஆன் நபிகளாயம் இட்டு கட்டினதுன்னு சொன்னான்ல, அவன் ஈஸியா குர்ஆனை பொய்ப்படுத்திருப்பாங்க. என்னையா குர்ஆன் இது, ஒன்னும் புரியாத வார்த்தைகளை போட்டு பேசிக்கிட்டு இருக்குது, ஒன்னும் அர்த்தம் இல்லாத எழுத்துக்களை போட்டு எழுதிக்கிட்டு இருக்குது, இது என்ன பெரிய இறைவனும் கேள்வி கேட்டிருப்பாங்க. யாராவது கேட்டாங்களா? யாரும் கேட்கல. இப்ப யாரும் கேட்கவில்லை என்பது எதை காட்டுகிறது என்று சொன்னால், அந்த மக்களுக்கு அது புரிஞ்சு போச்சு. எந்த மக்களை திருமறை குர்ஆன் முதலாக சென்று சேர்ந்ததோ அந்த மக்களுக்கு அதனுடைய அர்த்தம் விளங்குச்சு. என்ன விளங்குற அர்த்தம்? எல்லாம் பழக்கத்தில் உள்ளதானப்பா, அதைத்தான் எல்லாம் பயன்படுத்தி இருக்கிறான். அந்த அடிப்படையில் தான் ஹுரூஃபுல் முகத்தாத் என்று சொல்லப்படக்கூடிய தனித்தனி எழுத்துக்கள் திருமறை குர்ஆனிலே பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. இதுவும் குர்ஆனில் நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு செய்தி. இதை அடுத்து இன்னும் சிறப்பான பல தகவல்களை, திருமறை குர்ஆனை ஒரு காமாலை கண்ணோடு பார்த்துவிட்டு விமர்சனம் செய்யக்கூடிய சில பேர் தங்களின் கைகளில் தூக்கி வைத்திருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டு. ஆனால் திருமறை குர்ஆன் இறைவனின் வேதம் தான் என்பதை நிரூபிப்பதற்கான ஆதாரமும் அதற்குள்ளே இருக்கிறது. அந்த தகவல்கள் என்ன என்பதையும் அவர்களின் கேள்வியையும் அதற்குரிய பதிலையும் இன்ஷா அல்லாஹ் நாளை தினம் நாம் பார்ப்போம்.